எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ், அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனில எஃப்ஐஐஸ், எஃபிஐஸ் அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாங்க. ஜூன் குவார்ட்டர் கம்பேர் பண்றப்ப செப்டம்பர் 2025ல. அதாவது 19.21%லேருந்து அவங்களோட ஸ்டேக்கை 18.65 குறைச்சிருக்காங்க. சரி, யாரெல்லாம் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எல்ஐசி, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட், தென் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்கிறாங்க. தென் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 6.92%லேருந்து 6.95 அவங்களோட ஸ்டேக் கூட்டியிருக்காங்க, நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ். தென் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 6.79%லேருந்து 6.81 அவங்களோட ஸ்டேக்கை கூட்டியிருக்காங்க. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் 1.47லேருந்து 1.7, தென் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் 2.49லேருந்து 2.52 கூட்டியிருக்காங்க. இதற்கு மத்தியில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் யார்கிட்ட இருந்து, அதாவது ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குவாங்க. அங்கே ஒரு 2 பெரிய நிறுவனம், ரோஸ் நெப்ட், லுக் ஆயில், அவங்க 2 பேருக்கும் யூஎஸ் வந்து சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா. இதனால ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட எபிட்டா அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 3000லேருந்து 3500 கோடி வரைக்கும் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. பெரும்பாலும் நான் எந்த ரிலையன்ஸ் குழும பங்குகளையும் பார்க்கறது இல்லைங்க. முற்காலங்களில் முதலீடு பண்ணவங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஃபெடரல் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா, பிளாக் ஸ்டோன் வந்து ஒரு 9.99% ஸ்டேக் வரைக்கும் ஃபெடரல் பேங்க்ல எடுக்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இது சம்பந்தமா ஃபெடரல் பேங்க்குடைய எம்டி சிஇஓ கேவிஎஸ் மணியன் அவர்கள் என்ன சொல்றாங்க, பிளாக் ஸ்டோனுடைய ஃபண்ட் இன்ஃபியூஷன் அப்படின்றது நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அக்விசிஷன் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் எங்களோட க்ரோத்தை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு அந்த ஃபண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃபெடரல் பேங்க் ஏதாவது அக்விசிஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. கேவிஎஸ் மணியன் அவர்கள் ஒரு ஹிண்ட் தான் கொடுத்துருக்காரு. தென் கம்பெனியோட கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோவும் நல்லா க்ரோ ஆயிருக்கும் இந்த ஃபண்ட் இன்ஃபியூஷனால அப்படின்னு சொல்றாரு கேவிஎஸ் மணியன் அவர்கள். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா 2 அப்டேட்ங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, கம்பெனி வந்து ஜெனரிக் ட்ரக், மிசலமைன் ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்ஓசி கிடைச்சிருக்குங்க ஹெல்த் கனடாட்ட இருந்து. ஸோ இது வந்து ஜைடஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். தென் 2வது அப்டேட் என்னன்னா, கம்பெனி வந்து பிரெஞ்சு நாட்டு நிறுவனமான ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல் அப்படின்ற நிறுவனத்தை 100% ஸ்டேக் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி செய்திகள் கிடைச்சிருந்தது, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. ஜூலை 2025ல ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து ஒரு 85.60% ஸ்டேக் எடுத்திருந்தாங்க. இப்போ அக்டோபர்ல ரிமைனிங் 14.40% ஸ்டேக்கையும் எடுத்துட்டாங்க. ஸோ 100% ஸ்டேக்கை கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க ஆம்ப்ளிடியூட் சர்ஜிக்கல்ல. ஸோ ஜைடஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இன்டர்நேஷனல் எக்ஸ்பான்ஷனை அக்ரெசிவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல உள்ள போனவங்களுக்கு இது பாசிட்டிவ் நியூஸ்ங்க, தொடர்ந்து ஹோல்ட் பண்றதுக்கு. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து என்சிடிஸ் மூலமா ஒரு 400 crore ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான வேலையில இருக்கிறாங்க, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ கம்பெனி வந்து அவங்களோட டார்கெட் வந்து 400 crores இருந்ததுங்க. ஸோ ஃபண்ட் ரைசிங் முடிஞ்சிருச்சு, லெஸ் தென் டார்கெட் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 62.5% தான் பண்ணியிருக்காங்க. ஒரு 250 கோடி தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியா ரேட்டிங் வந்து பிபிபி பிளஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, பிளஸ் நெகட்டிவ் அவுட்லுக்கும் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் அவுட்லுக் கொடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அசெட் குவாலிட்டி டிட்டோரியேட் ஆயிருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை, கிரெடிட் காஸ்ட் அதிகமாயிருக்கு, தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே வந்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு நெகட்டிவ் அவுட்லுக் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணங்க. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரேட்டிங் நல்லா இருந்தது அப்படின்னா மேபி அவங்களோட டார்கெட் 400 crore ஃபண்ட் ரைஸ் டார்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். பட் 250 crores ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ்குள்ள போடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் குறைஞ்சது அப்படின்னா அது நமக்கும் ஒரு பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்ல இருக்கிற முத்தூட் மைக்ரோஃபின் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனியோட போர்ட் மீட்டிங் அக்டோபர் 29, 2025 நினைக்கிறேங்க. அந்த மீட்டிங்ல கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கான ப்ரப்போசலை சப்மிட் பண்ற மாதிரி தெரியுது. அப்ரூவல் கிடைச்சிரும். த்ரூ என்சிடிஸ் முத்தூட் மைக்ரோஃபின் ஃபண்ட் ரைஸ் பண்ற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்குங்க. முத்தூட் மைக்ரோஃபினை பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் 26ல ப்ராஃபிட் சைடு வந்துட்டாங்க. முத்தூட் மைக்ரோஃபினை பொறுத்த வரைக்கும் என்பிஏ கூடி இருந்ததுங்க. இது முத்தூட் மைக்ரோஃபின் மட்டும் இல்லைங்க, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அதர் மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்பிஏ கூடி இருக்கும். முத்தூட் மைக்ரோஃபின் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 25ல நெட் என்பிஏ 0.7 இருந்தது. இப்போ Q1 ஃபினான்ஷியல் 26ல 1.60 கூடி இருந்தது. அடுத்து டால்மியா பாரத் சுகர் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி வந்து அவங்களோட ரெஃப்ராக்டரி பிசினஸை டிமர்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஃபெக்டிவ் டேட் வந்து அக்டோபர் 9, 2025ங்க. ஸோ இந்த ரிஃப்ராக்டரி பிஸ்னஸ் தனியாக வெளில வருது இல்லையா, அதாவது மெக்னீசியா கார்பன் ரிஃப்ராக்டரி பிஸ்னஸ்ங்க. ஸோ அந்த என்டிட்டியோட நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, டால்மியா பாரத் ரிஃப்ராக்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து ரெக்கார்ட் டேட் செட் பண்ணியிருக்காங்க இந்த டிமர்ஜருக்கு, அக்டோபர் 31, 2025ங்க. டிமர்ஜர் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1:48.10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
இந்த டிமர்ஜ்டு என்டிட்டி இருக்கு இல்லையா, டால்மியா பாரத் ரிஃப்ராக்டரிஸ், அதுல ஒரு ஷேர் கிடைக்குங்க. அதாவது ஃபார் எவ்ரி 48.10 ஷேர்ஸ் ஆஃப் டால்மியா பாரத் சுகர். அடுத்து யூஎஸ் பிரைவேட் ஈக்விட்டி ஃபிர்ம் பிளாக்ஸ்டோன் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஏஸ் இன்சூரன்ஸ்ல ஒரு 1700 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா பிளாக்ஸ்டோனுக்கு ஒரு 70% ஸ்டேக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஏஐ ட்ரிவன் இன்ட்ராக்ஷன் இன்டெலிஜென்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த ஏஐ ட்ரிவன் இன்ட்ராக்ஷன் இன்டெலிஜென்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க HGS. அடுத்து கோஃபோர்ஜ் நிறுவனத்தினுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் சீக்வென்ஷியல் பேசிஸ்ல 18.4% ஏறி இருக்குங்க. ரெவன்யூ ஒரு 8.05% ஏறி இருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செகண்ட் இன்டர்ம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹4. ரெக்கார்ட் டேட் வந்து October 31, 2025. கோஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் 62 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அடுத்து ஜென் டெக்னாலஜிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2.2% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ 28% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ரெவன்யூ இவ்வளோ குறைஞ்சும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு அப்படின்ற சந்தேகம் வரும். கம்பெனி வந்து எக்ஸ்பென்சஸை அக்ரெசிவாக குறைச்சிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் Q2 ஃபினான்ஷியல் 26ல 62 crores இருக்குங்க. தென் H1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 30% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 20% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே ஓவர் வேல்யூ தான், 47 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். அடுத்து லென்ஸ்கார்ட் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ஐபிஓ லான்ச் வந்து October 31, 2025 இருந்து 3 நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க சப்ஸ்கிரிப்ஷன். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26 ப்ராஃபிட் வந்து 61 crores இருந்திருக்குங்க. அதாவது Q1 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 10.9 crore லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் லாஸ் டு ப்ராஃபிட் வந்திருக்காங்க. அந்த சமயத்திலே ஐபிஓவை லான்ச் பண்றாங்க. ரெவன்யூ 25% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸோ லென்ஸ்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம், தென் வேல்யூவேஷன்ஸ் இதெல்லாம் இந்த வார கடைசியில நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான் நாட்டு சந்தை வரலாற்றுல முதல் முறையா 50,000 தொட்டிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் ட்ரேட் டீல் நெருங்குற மாதிரி தெரியுது இல்லையா, இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி சவுத் கொரியன் மார்க்கெட்டும் நல்லா மேலே ஏறி இருந்திருக்கு. தென் யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கூலர் இன்ஃப்ளேஷன் டேட்டா, அதாவது கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியுங்க இன்ஃப்ளேஷன். அதனால மார்க்கெட் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஃபெடரல் ரிசர்வ் ரேட்டை கட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு ₹50 இறங்கி இருக்குங்க, 11,450 இருக்கு. ஸோ யூஎஸ் சைனா ட்ரேட் டீல் வந்து நடந்தது அப்படின்னா இன்னும் கோல்டோட பிரைஸ் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ 2 விஷயம் மோதிக்கு போகுதுங்க. அதாவது ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை ஏறும் எப்பொழுதுமே. இந்த நேரத்துல யூஎஸும் சைனா வந்து ட்ரேட் டீல் போட்டாங்க அப்படின்னா தங்கத்தோட விலை இறங்குங்க. ஸோ இந்த 2 விஷயமும் ஒன்னா மோத போகுது. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து யூஎஸ் நாட்டு ட்ரெஷரி பில்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கிடைச்ச ஒரு டேட்டா என்ன சொல்லுது, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்க வாங்கி வச்சிருந்த யூஎஸ் ட்ரெஷரி பில்ல வித்துட்டு கோல்டு ரிசர்வ்ஸை கூட்டியிருக்காங்க. இப்போ கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யார்கிட்ட அதிகமாக இருக்கு அப்படின்னா யூஎஸ்ட தாங்க இருக்கு, 8,133.5 tons. Then second Germany 3,350.3 tons. Then third Italy 2,451.8 tons. Then fourth France 2,437 tons. Then fifth Russia 2,326.5 tons. Then sixth China 2,302.3 tons. Then seventh Switzerland 1,039.9 tons. Then eighth India 880 tons. Then Japan 9th இருக்கிறாங்க 846 tonsல. Then Turkey 639 tonsல 10th பிளேஸ்ல இருக்கிறாங்க. இப்ப டிஸ்கஸ் பண்ண இந்த நாடுகள் இருக்காங்க இல்லையா, இந்த நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து எவ்வளவு கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதாங்க பார்த்தோம். இந்த 10 நாடுகள்லயே பல நாடுகள் வந்து யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸ் கொடுத்துட்டு தங்கத்தை அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஜிண்டால்ஸா எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கேள்விகள் வந்திருக்குங்க. அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமா குறைஞ்சிருக்கு, 400 கோடியில இருந்து 192 கோடியா குறைஞ்சிருக்கு. தென் டெட் டு ஈக்விட்டியும் இருக்கு. ஒரு சில நண்பர்கள் வந்து ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. எனக்கு அந்த ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் டேட்டா பார்த்தேங்க, எனக்கு சரியான விவரங்கள் கிடைக்கல. ஜிண்டால்ஸாவை பொறுத்த வரைக்கும் இப்ப புக் வேல்யூக்கு ரொம்ப நியரரா இருக்குங்க. முற்காலங்கள்ல ஜிண்டால்ஸா வேணும்னு பிரியப்பட்டவங்க இப்ப பார்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னோம். ஷேர் பிரைஸ் இனிமே குறையாது, அப்படியே மேல ஏறும் அப்படின்லாம் கிடையாதுங்க. ஒரு காலத்துல 400 crore பண்ணிருக்காங்க, திருப்பி அந்த லெவலுக்கு வருவாங்க, எப்ப நம்மளுக்கு தெரியாதுங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு.
நல்ல வேல்யூவேஷன்ல இருந்தா கீழே போகாது அப்படின்னு கிடையாது. நல்ல வேல்யூவேஷன்ல போனாலும் 50% 60% வரைக்கும் கூட கீழே எல்லாம் போயிருக்குங்க முற்காலங்கள்ல. ஜிண்டால்ஸா இல்ல, வேற நிறுவனங்கள், எடுத்துக்காட்டுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போனப்ப பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே பார்த்து தாங்க போனேன். பட் இன்னைக்குமே அது 50% பக்கமா குறைஞ்சிருச்சு. நான் 1350 அந்த ரேஞ்சில் தான் என்டர் ஆனேன். ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல என்டர் ஆனாலும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போயிருந்தோம் அப்படின்னா கீழே போறப்ப ரொம்ப வலிக்கும். அடுத்து ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு அதுல சரியான கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா அதை விட்டுறது நல்லதுங்க. வேற பங்குகளே இல்லையா என்ன, ஆயிரக்கணக்கான பங்குகள் இருக்குங்க, நல்ல வேல்யூவேஷன்ல நிறைய இருக்கு, அதை பார்க்கலாம். அது போக நண்பர் வந்து ஹிந்துஜா குரூப் பத்தி தனியா ஒரு போஸ்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிசினஸ், அவங்களோட ப்ரொமோட்டர் குரூப், அவங்களோட அக்ரிசியேஷன்ஸ், தென் இந்தியாவில் லிஸ்டட் என்டிட்டிஸ், தென் அதர் கண்ட்ரீஸ்ல அவங்களோட பிசினஸ் என்ன, அதெல்லாம் பத்தி நம்ம தனியா ஒரு போஸ்ட் போடுவோம். அடுத்து IREDA பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. ஸோ சீப்பர் வேல்யூவேஷன்ல, அதாவது 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே பார்க்கலாம். அடுத்து சில்வர் பிரைஸ் தொடர்ந்து கோல்டு ஏறுற மாதிரி ஏறுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கோல்டு வந்து நம்ம சில்வரோட எந்த விதத்துலையுமே கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. நம்ம பெரும்பாலும் கோல்டு ETF தான் அதிகமான ஃபோக்கஸ் கொடுப்போம். இப்போ சமீபத்தில் சில்வர் வந்து பயங்கரமா ரேலி ஆயிருக்கு. நம்ம வேணா ஒரு பேஸ்கெட் அடிஷ்னலா ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 10 ரூபா நம்ம கோல்டுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் சில்வர்லையும் போட்டு வைக்கலாம். பட் பர்சனலா நான் வந்து சில்வரை கன்சிடர் பண்றதே இல்லைங்க. நீங்க வந்து சும்மா ஒரு ரேலி கிடைக்கும், நம்ம போய் டமால்னு உள்ள குதிச்சு அதுல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து ஜோதி லேப்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. சார் நீண்ட நாட்களா ரேஞ்ச் பவுண்ட்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி இந்த குவார்டர் ரிசல்ட் வந்தாதாங்க மூவ்மெண்ட் மேலேயோ கீழேயோ நம்மளுக்கு வந்து ஒரு சரியான டைரக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் பெரும்பாலும் ஜோதி லேப்ஸை பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை. ஆனா உங்களுக்கு வேணும், நீண்ட நாளா வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கம்பெனி டெட் ஃப்ரீ தான், இப்பயுமே கன்சிடரபிள் ரேஞ்சில் தாங்க இருக்கு. மற்ற FMCGஸை கம்பேர் பண்றப்ப 31-32 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது சீப் தான். பர்சனலா நான் தான் ITC இருக்கிறப்ப ஜோதி லேப்ஸை பார்க்க வேண்டிய தேவை என்ன அப்படின்றதுனால தான் நான் விட்டுறது. இப்போ அந்த செக்டார்ல, அதாவது FMCGல எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னா நான் ஜோதி லேப்ஸை பார்ப்பேங்க. அடுத்து கோல் இண்டியா பத்தி எழுதியிருக்கிறாங்க. கோல் இண்டியா நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. அடுத்து IPO பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்கிறாரு. JS லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றத பத்தி எழுதியிருக்கிறாங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 10 or 11 பக்கமா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருக்குங்க. பிரைஸ் டு புக்கும் 4.5க்கு மேல இருக்கு. தென் ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப். அதே மாதிரி தாங்க ஸ்ரீஜி குளோபல் FMCG பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கும் கடன் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. பிரைஸ் டு ஏர்னிங் 16 or 17 டைம்ஸ் தான் இருக்கும். பட் ஸ்மால் கேப். நம்மளுக்கு FMCGக்கு தான் ITC இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நான் பெரும்பாலும் பார்க்க போறது கிடையாது. நீங்க கேட்டிருந்தீங்க, அதனால கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் பார்த்தேன். அடுத்து GM Breweries-ல நிறைய சந்தேகங்கள் வருதுங்க. அதாவது நம்ம கன்சிடர் பண்ண 700, 750 இப்போ பயங்கரமா மேல போயிடுச்சு. நம்மளுக்கு ஹோல்ட் பண்றதுக்கு மனசு பொறுக்காதுங்க. அச்சோ கீழே விழுந்துருமோ, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். GM Breweries-ஐ பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னு என்னன்னா அவங்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும். தென் அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத சொல்லிடுறேங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோலுங்க. பெரும்பாலும் இந்த ஆல்கஹால் செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைலி ரெகுலேட்டட் என்விரான்மெண்ட், கவர்மெண்டோட கண்ட்ரோல் வந்து அதுல இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எக்ஸஸ் டியூட்டி ஒரு 50% போட்டிருந்தாங்க IMFL-க்கு, அதாவது இந்தியன் மேட் ஃபாரின் லிக்விட்ஸ்க்கு ஒரு 50% எக்ஸஸ் டியூட்டி போட்டாங்க. இதனால GM Breweries-க்கு எதுவும் பாதிப்பு இல்லைங்க, அவங்களுக்கு பாசிட்டிவ் தான். GM Breweries-ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பியர்ஸ் தென் கண்ட்ரி லிக்விட் தான் அவங்க வந்து அவங்களோட ஏரியா. GM Breweries-ஐ பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆல்கஹால் ப்ரீவரி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹைலி ரெகுலேட்டட் என்விரான்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. என்ன ஃபார்ம்ல அப்படின்னா இந்த எக்ஸஸ் டியூட்டி அப்படின்ற ஃபார்ம்ல. அதனால ரெவன்யூ குறையிறதுக்கோ கூடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் முதலீடுகள்ல எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.